ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான கமெண்ட்டில் வந்து கட்டிங் வீடியோ போடுங்கக்கா அப்படிங்கிறத வந்து போட்டிருந்தாங்க. அதனால் வந்து இன்றைக்கி நான் கட்டிங் வீடியோ தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் வந்து எந்த மெத்தேடில் ப்ளவுஸ் கட் பண்ணுவேன் அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோடு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான். இப்போ மெட்டீரியல் ப்ளவுஸ் வந்து 80 பாயிண்ட் அளவு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பீஸ் சைடு வந்து நம்ம ஆப்போசிட் பக்கம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ என்னோடய பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டிங் பக்கம் வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா ஸ்கேல் வச்சு வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இடுப்பு பகுதி வந்து நம்ம மடித்து அடிக்கணும். அதுக்காக வந்து இந்த மார்க்கிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ ஸ்கேல் வச்சு அதை நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த கோட்டோட அளவுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம ப்ளவுஸோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது வந்து இந்த மாதிரி நம்ம உள்பக்கமாக நம்ம மடித்து விடுறதுக்காக இந்த அளவு வந்து நம்ம விட்டுருக்கோம். பாருங்கள், மடித்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் நமக்கு 1 இன்ச் அளவுக்கு வரும். பாருங்கள், 1 இன்ச் அளவு இருக்குது. நம்ம 1.5 இன்ச் விட்டுருக்கோம். அதில் 1/2 இன்ச் சின்னதாக மடிச்சுட்டு திருப்பி ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து அடிப்போம். அதுக்காக இந்த கோடு வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு மேலே தான் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். நம்ம அளவு ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கிங் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸியான மெத்தேடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், ப்ளவுஸ் இந்த மாதிரி நம்ம 2ஆக மடிச்சுக்கலாம். ப்ளவுஸும் ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிற கோட்டு மேலே நம்ம இந்த ப்ளவுஸை நம்ம வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் சைடு பகுதி வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். 2 ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போ சைடு பகுதியில் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் பகுதியில் நம்ம வந்து ஒரு மார்க்கிங் பண்ணுறோம். அதிலிருந்து 1/2 இன்ச் அளவுக்கு மேலே நம்ம தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உள்ளே போயிடும். சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் 1/4 இன்ச் பிடிக்கிற மாதிரி இருந்தால் 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சைட்லேயும் நம்ம எக்ஸ்ட்ரா தையல் வந்து நம்ம போடுவோம். அதுக்காக ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 2.5 இன்ச்சாக கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நான் இங்கே கோடு போட்டுக்கிறேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன். 2.5 இன்ச் அளவு நான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைடு மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவ் பக்கம் ரெடி அளவும் மார்க் பண்ணுறோம், தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி கழுத்து பகுதியிலும் ரெடி அளவையும் மார்க் பண்ணுறோம், தையலுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்கள், மேலேயும் 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு மேலேயும் வந்து நம்ம டாட் போட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம். கழுத்து பகுதியில் நான் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையலுக்கான அளவு, அதாவது 1/2 இன்ச் அளவு மேலே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆம்ஹோல் வளைவு வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் பகுதியை நம்ம பேக் சைடு அளவில் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வளைவு வந்து நம்ம ஜாயிண்டிங்கில் இருக்கும். அதில் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1/2 இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வளைவை வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிற அளவு பார்த்திங்க அப்படின்னா ரெடி அளவு. இப்போ வெளிப்பக்கமாக போட்டிருக்கிறது வந்து தையலுக்கான அளவு. இப்போ கழுத்து பகுதியும் நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் பாஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா கழுத்து வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், கழுத்து வந்து நான் வரைஞ்சி விட்டுறேன் ரவுண்ட் ஷேப்பு. நீங்கள் ப்ராடாக வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் குறுக்கி போட்டிங்க அப்படின்னா இந்த பெண்டு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கழுத்து குறுகலாக வரும், அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ப்ராடாக வேணும்னா கொஞ்சம் தள்ளி அகலமாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி அளவு வந்து இந்த மாதிரி டாட் போட்டு விட்டுருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய அளவு தான் வந்து ரெடி அளவு. இப்போ பேக் பீஸில் வந்து பேக் டாட்ஸ் தான் பிடிக்கணும். அது வந்து ஷோல்டர்லேருந்து நம்ம
கணக்கு பண்ணி நம்ம பிடிக்கணும். அது வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கழுத்து பகுதியிலிருந்து ஃபோல்டிங் பக்கத்துலேருந்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி மேல் பக்கமாக நம்ம ஒரு 4 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஷோல்டர்லேருந்து கணக்கு வச்சு கூட நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மார்க்கிங் பண்ணி கூட பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பேக் பீஸில் வந்து எல்லா அளவுகளும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து சாதா ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸும் அந்த மாதிரி சாதா ப்ளவுஸ்லேயே கொடுங்க. இவங்க வந்து அளவு ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸ் எதுவும் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால சொன்னதுனால நான் அவங்களோட லைனிங் ப்ளவுஸே அளவுக்கு நான் வாங்கிட்டேன். இப்போ இந்த அளவுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன். அதாவது நம்ம லைனிங் ப்ளவுஸ் வச்சு சாதா ப்ளவுஸ் வந்து நம்ம கட்டிங் போட்டிருக்கோம். இதில் வந்து அவங்களுக்கு லூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் வச்சு அளவு போட்டிருக்கோம். அதனால் அவங்க ஒரு 5 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதனால் ஒரு ப்ளவுஸ் மட்டும் இப்போ நான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இல்லை அளவு வந்து கரெக்டான அளவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 5 ப்ளவுஸில் 2 ப்ளவுஸாக கூட சேர்த்து கட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆல்ட்ரு சொல்கிறாங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எல்லா ப்ளவுஸையும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து ஃபோல்டிங் பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கலாம். அதாவது 4 பீஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேக் பீஸுக்கு 2 பீஸாக மடித்து போட்டோம். இப்போ வந்து 4 பகுதியாக நம்ம மடித்து போட்டிருக்கோம். கீழே வந்து கை எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஸ்கேல் வச்சு கோடு போடுறேன். இது வந்து சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறனால கை வந்து நம்ம மடித்து எம்மிங் பண்ணணும். அதுக்காக இந்த அளவு வந்து நம்ம விட்டுருக்கோம். இப்போ நம்ம பேக் எப்படி மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கோட்டுக்கு மேலே நம்ம ஸ்லீவ் பகுதி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் பகுதியில் ஆம்ஹோல் பகுதியில் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேல் பகுதியிலையும் ரெடி அளவையும் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டிங் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதே மாதிரி பேக் சைடு திருப்பிக்கலாம். உடம்பு பகுதியில் எப்படி ஆம்ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி ஸ்லீவ் பகுதியில் பேக் சைடு திருப்பிட்டு ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், ஸ்லீவுக்கான வளைவு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதிலேருந்து நம்ம அந்த டாட் போட்டிருக்க பகுதி வந்து ரெடி அளவு. இப்போ ஸ்லீவ் பகுதியில் வந்து கை குடஞ்சி வெட்டணும். அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்லீவ் பகுதி வந்து முடிஞ்சது. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து சிசர் கட் போட்டுக்கலாம். சென்டர் பகுதியும் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியும் அதே மாதிரி கையில் வந்து நம்ம மடிச்சடிக்கக்கூடிய பகுதியும் நம்ம இந்த மாதிரி சிசர் கட் போட்டுக்கலாம். கீழே வந்து கை எம்மிங் பண்ணக்கூடிய பகுதியில் சிசர் கட் போட்டிருக்கேன். பேக் சைட்லேயும் நம்ம சிசர் கட் போட்டு வச்சுருக்கோம். நம்ம அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லலை. பார்த்துங்க, அதாவது மடிச்சடிக்கக்கூடிய கீழ் பகுதியிலையும் சைடில் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியிலையும் நம்ம சிசர் கட் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் பகுதி வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து இழுத்து பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் கிராஸு. இழுக்கும்போது நமக்கு கிராஸில் நல்லா இழுவை கொடுக்கும். நீங்கள் நேர் பீஸாக இருந்தது அப்படின்னா அந்தளவுக்கு இழுவு வராது. பாருங்கள், நான் கிராஸில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இழுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இது கிராஸ் பீஸ், அதாவது 4 கார்னர்லேயும் நமக்கு கிராஸ் கிடைக்கும். நமக்கு வந்து பீஸ் வந்து எவ்வளோ மீதி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியும் சைடில் ஆம்ஹோல் பகுதியும் நம்ம சேம் அளவு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேக் பீஸ் அளவுலேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து சைடு ஜாயிண்ட்டும் முன்கழுத்து பகுதியும் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஹோல் பகுதியில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல இருந்து பட்டி ஜாயிண்டிங் வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆம்ஹோல் பகுதி ஜாயினில் கீழே பட்டியில் ரெடி அளவும் தையலுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஆம்ஹோல் பகுதியில் வந்து நமக்கு பீஸ் வந்து இல்லை, அது வந்து நம்ம ஜாயிண்ட் போடணும். அது வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணணும்.
பாருங்கள், முன்கழுத்து வந்து மேலே ஜாயிண்ட்டுக்காக தையலுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வைக்கிறேன். 1/2 இன்ச் அளவு கீழே இறக்கி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ முன்கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள், முன்கழுத்து வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க. அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடு பகுதியிலும் நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போட கழுத்தோட ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கழுத்தோட ஷேப் வந்து நீட்டாக நம்ம வரைஞ்சிக்கலாம். கழுத்தோட ஷேப் வந்து நம்ம நீட்டாக வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஆம்ஹோல் ரவுண்டிங்கில் நம்ம 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக குடஞ்சி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸு அப்படிங்கிறனால நம்ம வந்து முன்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து முன்குழி, அதாவது முன்பக்க பீஸில் வந்து நமக்கு குழியாக இருக்கும். அது வந்து நமக்கு கரெக்டாகிடும். அங்கே வந்து பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து விழுகாது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பீஸ் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ப்ளவுஸோட ஊக்கு பகுதியில் 4வது ஊக்களவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குங்க. கொஞ்சம் கிராஸாக இருந்ததுன்னா நேர் பார்த்து போட்டுக்குங்க. இப்போ இந்த மார்க்கும் பண்ணியாச்சு, சைடில் வரக்கூடிய மார்க்கும் பண்ணியாச்சு. இப்போ சென்டர் டாட்டுக்கான மார்க்கை வந்து நம்ம பண்ணணும். இது வந்து அளவு ப்ளவுஸில் சென்டர் டாட்டில் நம்ம வச்சு நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள், அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி சென்டரில் வரக்கூடிய டாட் அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணலாம். இது வந்து மேல் பக்கம் மார்க் பண்ணுறத விட இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிட்டு அந்த பிசுறு பகுதியை நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு மேலே இருந்து ஷோல்டர் பகுதியிலேருந்து வச்சு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர் பகுதியில் வைக்கும்போது தையலுக்கான 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள், 1/2 இன்ச் அளவு அந்த அளவில் இருந்து தான் நான் மார்க் பண்ணுறேன். கீழேயும் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது 3 மார்க்கையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃப்ரண்ட் பகுதியோட ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம எல்லா அளவுகளையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து டாட் மட்டும் பிடிக்கணும். டாட் வந்து பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் நான் வந்து பிடிப்பேன். அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது இந்த 3 டாட்டோட அளவுகளும் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 3 டாட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஷேப் கரெக்டாக வர மாதிரி நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடையே சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் டாட் வந்து அளவு உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 13.5 இன்ச் அளவுக்கு இருக்குது. 12.5லேருந்தே 14.5 வரைக்கும் நம்ம இந்த டாட்டோட அளவு வந்து மாறலாம். இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் வந்து நமக்கு பீஸ் கொஞ்சம் பத்தலை, அதை வந்து நம்ம ஜாயிண்ட் போடணும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து பேக் பீஸ் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட்டும் வெட்டியாச்சு, ஸ்லீவ் பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பட்டியும் ஊக் பீஸும் கிராஸ் பீஸும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியும் நம்ம சிசர் கட் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து சைடில் பீஸ் வந்து நமக்கு பத்தாதனால நம்ம ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டி வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். பட்டி வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் இடுப்பு இறக்கம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம். இது வந்து நம்ம சேம் அளவு கேட்டிருக்காங்க, அதனால் அதே அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மடித்து விடுறதுக்காக மார்க் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்லீவில் நம்ம பேக் பீஸில் எப்படி நம்ம மார்க் பண்ணி அந்த கோட்டுக்கு மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரி 1/2 இன்ச் அளவு உள்பக்கமாக மடித்து விடுறதுக்காக கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பட்டியை வச்சுட்டு மேல் பக்கமாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் ரெடி அளவும் தையலுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சைடில் வந்து எங்கே பட்டி நமக்கு முடியுதோ எக்ஸ்ட்ரா பீஸோடு சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிசுறு வரக்கூடிய பகுதி வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது பட்டி என்ன அளவு விட்டுருக்கோ அதே அளவு நம்ம அப்படியே சேம் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ உள்பக்கமாக டாட் விட்டுருக்கேன். இந்த டாட் போட்ட இடத்துல எல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்.
இப்போ மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் போனதுக்கப்புறமா நமக்கு வந்து பட்டியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சாதா ப்ளவுஸுங்கிறனால நமக்கு வந்து பட்டிக்கு வந்து ஒரு சைடுக்கு நம்ம 3 பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். நம்ம வந்து லைனிங் கிளாத்துக்கு இது எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இதில் வந்து ப்ளவுஸ் பிட் வந்து நமக்கு கம்மியாக இருக்கிறனால நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஊக் பீஸ் வந்து நம்ம எடுக்கணும். வி பீஸ் ஊக் பீஸுக்காக நான் வந்து ஊக்கோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், வி பீஸ் ஊக் பீஸோட அளவு ஹைட் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டு அதிலிருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். அந்த 1.5 இன்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து 2 ஃபோல்டிங் பண்ணி அடிப்போம். அதுக்காக வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். சைடு அகலம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 இன்ச் அளவுக்கு வந்து அகலம் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து கோடு போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இப்போ தான் ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கத்தோடைய இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி பழகிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுக்கணும். அதாவது கழுத்து பகுதி வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்காக கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதில் வந்து கிராஸ் இருந்தது அப்படின்னா இப்போ வந்து நேராக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து கிராஸாக தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதாவது கழுத்து பகுதி பொறுத்தளவுக்கு கிராஸில் போட்டிங்க அப்படின்னா தான் கார்னர் பகுதியெல்லாம் பெண்டாகி திரும்பும். நீங்கள் நேர் கட்டிங்கில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து வளைவு வந்து கார்னர்லாம் திரும்பி வராது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்கேலோட அளவு கூட நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேலோட அளவு அப்படியே வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1.25 இல்லைன்னா 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் கழுத்து பகுதி மட்டும் நீங்கள் வந்து கிராஸில் போட்டால் மட்டும்தான் வந்து நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்காக. நேர் கட்டிங்கில் போட்டிங்க அப்படின்னா கார்னரெல்லாம் பெண்டாகி வராது. நேர் கட்டிங் போடும்போது கழுத்து பகுதி வந்து பா நெக் வி நெக் போடும்போது உங்களுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை ரவுண்ட் நெக் போடும்போது நீங்கள் கிராஸில் தான் வந்து கண்டிப்பாக போடணும். இப்போ நான் கிராஸ் பகுதி வந்து நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ப்ளவுஸோட எல்லா அளவுகளையும் நம்ம கட் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய பீஸில் வந்து கழுத்து பகுதிக்கு இன்னும் கொஞ்சம் நான் கிராஸ் பீஸ் நான் வெட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே வந்து நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி பழகிக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து நான் உங்களுக்கு டாட் மட்டும் நான் ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். இப்போ எல்லா பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. சீக்கிரமாகவே நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து தெளிவான விளக்கத்தோடு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.